இன்னைக்கு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோடைய டே 2 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டே 2ல என்ன பார்க்க போகிறோன்னா பார்டர் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். லைன் போட்டுக்கோங்க. ஃபோர் லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். 4 லைன்ஸ் போட்டுட்டு அதில் நடுவில் இருக்க லைனை வந்து ஒரே ப்ரெஷர் கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த டின் லைன் ரெண்டுத்தையும் டிக் லைனாக வந்து ஆக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவா? ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒயின்ஸ் கொடுக்குறேன். ஒயின்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். ஒயின்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு லைனும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ஒரு லைன் போட்டு இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கர்வ் லைனுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன். இன்னொரு லைன் போட்டுட்டு மறுபடியும் ஹம்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த சைடு வந்து லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? லைன் கொடுத்துக்கிட்டு ஹம்ஸ் கொடுத்துப்போம். சரிங்களா? ஓகேவா? ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டு கீழே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டு இந்த லைன் எப்படி போடணும்னா எல் இருக்கு இல்லையா, எல் ஷேப்பில் வந்து இப்படி போடணும். ஓகேவா? அடுத்தது 7 எல்லாம் கவுத்து போட்ட மாதிரி. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். செகண்ட் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். தேர்ட் டிசைனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன். மேக்ஸிமம் நம்ம பார்டர் எல்லாமே எப்படி இருக்கும்னா லைன், டிக் லைன்ஸ், தின் லைன்ஸ், ஹம்ஸ் இது வச்சு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஹம்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். ஹம்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து இன்னொரு ஹம் கொடுக்குறோம்.
ஓகேவா. செகண்ட் லைனில் வந்து ஹம்பை கொடுத்து கவர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஒரு லைன் போடுறேன். இங்கே வந்து டிக் லைன் வந்து போட போகிறோம். அதுக்காக வந்து நான் 2 டின் லைன் போட்டு அது வந்து டிக் லைனாக வந்து மாற்றிக்கிறேன். டிக் லைனாக வந்து மாற்றியாச்சு. அப்புறம் வந்து 2 டின் லைன் வந்து போட்டுக்குவோம். ரெண்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹம் கொடுத்து கவர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டீ வந்து கவுத்த மாதிரி, ஓகே. டீ வந்து கவுத்து போட்டால் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி, அதே போல் டீ வந்து நிமிர்ந்த மாதிரி. எப்பயும் போல் ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்னொரு லைன் போட்டுக்கிறோம். டின் லைன் வந்து இன்னொரு லைன் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹம்ப் கொடுத்துக்கிறோம். இந்த ஹம்ப் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு வந்து இந்த சைடும் ஃபுல்லாக வந்து ஹம்ப் கொடுத்துக்கிறோம். ஓகேவா. ஹம் கொடுத்துக்கிறோம். ஹம் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் இப்படி வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து வச்சுக்கிறோம். ஃபிஃப்த்து பார்டர் டிசைனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன் கொடுக்குறோம். இன்னொரு லைன் கொடுத்துட்டு இதை வந்து டிக் லைனாக ஆக்கிக்கிறோம். அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்துட்றோம். ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டு இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்து வச்சுக்கிறோம். இங்கே வந்து பால்ஸ் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதே ப்ராசஸ் தான். இங்கே ஒரு டிக் லைன் போட போகிறோம். அடுத்தது ஒரு டின் லைன். இதை வந்து ஃபில் பண்ணி டிக் லைன் ஆக்கிக்கிறோம். ஆக்கிட்டு இங்கே வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறோம். ஹம்ஸ் கொடுத்து மறுபடியும் பால்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறோம். பால்ஸ் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. வந்து எப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து எப்படி போடணும்னா இந்த கோனை வந்து கொஞ்சம் கூட எடுக்கவே இல்லை. அப்படி இங்கே ஏற்கனவே நம்ம டிக் லைன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எப்படி இழுத்து விடணும்.
இந்த 5 பார்டர் டிசைனையும் இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்டர் டிசைன் வந்து ஒரு டைம் மட்டும் போட்டு அனுப்பக்கூடாது. ஒவ்வொரு பார்டரையும் 3 டைம்ஸ் வந்து போட்டு அனுப்பணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.